ரேஷன் கார்டு வச்சிருக்க நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில் இனிமேல் பொருட்களுக்கு பதிலாக டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து தீயா பரவிட்டு இருக்கு. இது என்ன விஷயம்? உண்மையாவே பணம் தரப்போறாங்களா அப்படிங்கிறத பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ரேஷன் கடைகள் மூலமா அரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம் பருப்பு, ஃபார்ம் ஆயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இலவசமாகவும் கம்மி விலையிலையும் கொடுத்துட்டு வராங்க. இதுல மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. PHH முன்னுரிமை அட்டை, NPHH முன்னுரிமை அற்ற அட்டை, சர்க்கரை அட்டை அதாவது AAY அந்தியோதயா அன்ன யோஜனா, பொருளில்லா அட்டை, நோ கோமோடிட்டி கார்டு. இப்பெல்லாம் ரேஷன் கார்டு ஃபுல்லாக டிஜிட்டல் ஆயிடுச்சு. புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறதுல இருந்து பேர் சேர்க்கறது, பேர் தூக்குறது, அட்ரஸ் மாற்றுறதுன்னு எல்லாத்தையுமே www.tnpds.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் வழியாக நாமளே ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இதனால நிறைய தில்லுமுள்ளு குறையுது. நிறைய வீடுகளில் ரேஷன் அரிசி சமைக்க மாட்டாங்க. ஆனால் பொருளை வாங்கி அப்படியே வெளியில் மார்க்கெட்டில் வித்துடுவாங்க, இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. நிஜமாவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அந்த பொருள் போய் சேருதான்னு கேட்டா நிறைய இடத்துல இல்ல. போலியான ரேஷன் கார்டுகளை வச்சு நிறைய மோசடி நடக்குது. இதையெல்லாம் டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெகா பிளானை கையில எடுத்திருக்காங்க. அதாவது பொருளா கொடுத்தா தானே விற்கிறீங்க, இனிமேல் பொருளுக்கு பதிலாக டைரக்டா பணமாவே கொடுத்துடுறோம் அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ண போற டெக்னாலஜி பேர் தான் இ-ரூபி, ERUPI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மாசம் மாசம் உங்க ரேஷன் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு டிஜிட்டல் வவுச்சரோ அல்லது டோக்கனோ SMS-ஆ வந்துடும். அதுக்கப்புறமா எல்லார் மனசுலையும் வர சந்தேகம், எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து மாதம் 1000 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் உங்கள் வவுச்சரில் பணம் வந்து ஏறிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து வவுச்சரில் பணம் வந்து ஏறும். இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பை நீங்கள் ரேஷன் கடையிலையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் இருக்கிற மளிகை கடைகள்லையும் வாங்கிக்கலாம். இல்லை பொருளே வேணாம்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. எனக்கு ரேஷன் பொருளே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வவுச்சரை அப்படியே பணமாக மாற்றி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வரவு வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம் வந்து கூடிய விரைவில் அமலுக்கு வரப்போகிறதா புதிய தகவல்கள் வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் அமலுக்கு வரல, பட் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து அமலுக்கு வந்தால் கள்ள மார்க்கெட்டில் ரேஷன் பொருள் விற்கிறது மொத்தமாக வந்து ஒழிஞ்சிரும். நிஜமாவே தேவைப்படுற மக்களுக்கு அந்த காசு வந்து போய் சேரும். இந்த வருஷத்துக்குள்ள இந்தியா முழுக்க இந்த ஸ்கீமை கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த இ-ரூபி டிஜிட்டல் வவுச்சர் சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அரிசி பருப்பாகவே கொடுத்தா நல்லா இருக்குமா? உங்கள் ஒப்பீனியனை, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு உபயோகமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.